நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சாரு டிடிஎஸ் நான் திரு. நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன காணொலி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 ஃப்ரெலஜிக்கில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு அந்த லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சப்பு இதுக்கு இடையில் நமக்கு அந்த சென்டருங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த சென்டரில் வந்து நல்லா வாய்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அது பெரும்பாலும் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரில் அது என்ன பண்ணுறதுங்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருக்குது எல்லாத்துக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் அதை சரியாக பண்ண முடியாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா சென்டர் சென்டர்லேயும் லெஃப்ட் ரைட் மாதிரி மியூசிக்கோட வருது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு வீடியோவாக இது அதில் சிரமப்படுறவங்களுக்கான வீடியோ இது பார்த்தா கொஞ்சம் ஒரு தெளிவு வரும். இதை என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா, இந்த லெஃப்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு படம் பார்க்கும்பொழுது பொருளாச்சிக்கலாக 2 சேனல் கொடுத்து அந்த 5 சேனலாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு லெஃப்ட் ரைட்டில் ரொம்ப மியூசிக் இருக்கும், பேஸ் ட்ரிபிள் இருக்கும். நம்ம வால்யூம் ரைஸ் பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து மேலே ஏறும். அப்போ அந்த வாய்ஸ் கேட்கணுன்னா எல்லாமே ஹை பண்ணையில் நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும், வீட்டில் இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதுக்கு நம்ம தீர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்டருக்கு நம்ம வாய்ஸ் மட்டும் ஓரளவுக்கு கொண்டு வர மாதிரி. சென்ட்ரு வாய்ஸ் அப்படின்னு சென்ட்ரலில் எதுவுமே மியூசிக்காக இருக்காது, 5.1 ஒரிஜினல் 5.1 வர்ற மாதிரி வாய்ஸ் மட்டுமே தனியாக வரும் அப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க. அந்த மாதிரி இதில் என்னால் சாத்தியம் இல்லை. அதனால் என்ன, அது லெஃப்ட் ரைட்டில் வரக்கூடிய அந்த பேஸையும் ட்ரிபிளையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லெஸ் பண்ணுறோம். அதுதான் இதில் நடக்குது. வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற உங்களுக்கு ஒரிஜினலாக அந்த வாய்ஸ் மட்டும் ஒரிஜினலாகவே எப்படி இருக்குதோ அப்படி வராது. ஓரளவுக்கு ஒரு வாய்ஸில் பேஸை ஒரு 90% கட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 90% ட்ரிபிளையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதுதான் இதில் வரும். இது எப்படிங்க அது கீச்சு குரலாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் வச்சுருக்கீங்க. அதில் அந்த வாய்ஸ் பேஸ் ட்ரிபிள் மிக்ஸ் ஆகி அந்த மிட்டு வரும். அது கூட இதுவும் மிங்கிள் ஆகிக்கு. நீங்கள் லெஃப்ட் ரைட்டை மட்டும் வச்சுட்டு சென்டர் வைக்காமல் இருக்க போகிறதில்ல, இல்லை சென்டரை வச்சுட்டு லெஃப்ட் ரைட் வைக்க போகாமல் இருக்கிறதில்ல. சென்டரை கொஞ்சம் ஏற்றுவீங்க, லெஃப்ட் ரைட்டை குறைச்சி வைப்பீங்க. அப்போ இது மிக்ஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ஸ் கேட்குற மாதிரி தரமாக இருக்கும். வாய்ஸ் ஏற்றும் பொழுது உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கேட்கும். அதே நேரத்தில் அந்த லெஃப்ட் ரைட்டோடு இருக்கிறதும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு கேட்க நல்லா கொஞ்சம் வால்யூம் வச்சிங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் அதோட மியூசிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த சென்டரில் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணிட்டிங்கன்னா இது மிங்கிளாகி பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலையே அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. மெயினாக இப்போ வர எல்இடி டிவிலெலாம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, HDMI போட்டு நான் கேட்கும் பொழுது எனக்கு லெஃப்ட் ரைட்டில் மியூசிக் தான் அதிகமாக இருக்குது, வாய்ஸ் இல்லை, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நண்பர்கள் நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால் ட்ரை பண்ணியிருக்கேன். இது முழுமையாக அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் தோணுது. ஆனால் இதை கூட பயன்படுத்த முடியும். இன்னும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோக்கள் இது நம்ம இதை இன்னும் அப்டேட் பண்ணி போடலான்னு தான் இருக்கேன். அதனால் நிறையா சர்க்யூட் இதை ட்ரை பண்ணி போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சவுண்ட் செக்கிங் கேட்டு பாருங்கள், ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். வேரியேஷன் உங்களுக்கு நான் அப்படியே கொடுத்துருக்கேன். அதாவது இன்னும் ஒரு பாடல் பாடும்பொழுது நார்மலாக எப்படி இருக்குங்கிறத போட்டுட்டு அதே ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் மூலிமா இந்த ஃபில்டர் சர்க்யூட்டில் கொடுத்து வெளியில் எடுத்தால் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு சுவிட்ச் மூலிமா நான் ஆன் ஆஃப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நல்ல குவாலிட்டியாக இருக்கிற சவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சவுண்டு. அதே மாதிரி நான் வாய்ஸ் எல்லாம் அந்த பேஸ் ட்ரிபிள்லாம் குறைஞ்சி வாய்ஸ் மட்டும் வரும். அதுதான் இதனோட சவுண்டு. இது நான் ஒரு இன்பில்ட் ரெக்கார்டிங்காக தான் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ரெக்கார்டிங்காக பண்ணலை. ஆனால் அதுலேயும் சில இரைச்சல் வரும். அது ரெக்கார்டிங் உண்டான இரைச்சல் தானே ஒழிய இது போர்டில் வர இரைச்சல் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஐடியாவை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இன்பில்டாக ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பெரிய தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தாதனால ரெக்கார்டிங் செக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். உன்னிப்பாக ஹெட்செட் போட்டு கேட்டு பார்த்திங்கன்னா ஆடியோ உணரக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப தெளிவாகவே புரியும், உங்களுக்கு எளிமையாகவும் புரியும். அதனால் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு இதோட அந்த அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா, உங்களோட இதில் இருக்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby. Myself at the spine. Don't wanna overthink it, baby. It's just sweet. Your mind, your mind. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, but I don't wanna jinx it, baby. Let's not get ahead of my time. Oh, but I don't wanna miss you, baby. So I stand up and speak my mind. Oh, baby, you give me ice and fire. You're chilling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my